ஒரு மெஷினில் பீரியாடிக்கலாக ஃபில்டர் மாற்றலைன்றதை நம்ம அக்ரிகேட்டை ரிமூவ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ இந்த ஸ்விங் மோட்டரில் இந்த மெஷினில் பீரியாடிக்கலாக அவங்க சரியாக ஃபில்டர் மாற்றலைன்றதை ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஈஸியாக ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் பாருங்களேன், இந்த பிரேக் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி பிளாக்கிஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிளாக்கிஷாக இருந்துச்சுனாலே அங்கே வந்து கார்பன் அதிகமாக டெபாசிஷன் ஆகுது. பீரியாடிக்கலாக அவங்க மாற்றலைன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை பீரியாடிக்கலாக மாற்றலைன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி வால்பேட்லாம் சீக்கிரமே ஸ்டெப்பு விழுந்துடும். இந்த வால்பேட்லாம் கொஞ்சம் அதிகமான ஓன் அவுட். என்ன கேட்டிங்கன்னா இது நம்ம ஃபில்டரை வந்து அதாவது ராக் பிரேக்கர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பீரியாடிக்கலாக சீக்கிரமே ப்ரையராகவே நம்ம வந்து ஹைட்ராலிக் ஃபில்டரை மாற்றணும். மாற்றலைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக கார்பன் ஃபார்ம் ஆகும். ஆயில் வந்து கிளியராக இல்லை பாருங்கள், ஆயில் கிளியராக இல்லாமல் ஃபுல்லாக கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ ஃபில்டரை வந்து கரெக்டாக மாற்றலைன்னு அர்த்தம். இப்படி பண்ணாதவங்க கூட இனிமேட்டு நம்ம உங்கள் காம்பனண்ட்டை காப்பாற்றிக்கணும், வண்டியை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் ஃபில்டர் ஒரு காஸ்ட் கிடையாது, அதை பீரியாடிக்கலாக கொஞ்சம் ப்ரையராகவே மாற்றிக்கோங்க. இது மாதிரி கார்பன் டெபாசிஷன் வரக்கூடாது.